வீட்டில் தெய்வ நடமாட்டம் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். வீட்டுல தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது எப்படின்னாக்க, அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், குழந்தைகள் சொல் பேச்சு கேளாமல் நடந்து கொள்வார்கள், பெற்றோர்களினுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது, பெரியோர்களுக்கு வார்த்தை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சிறியவர்கள் அங்கு இருக்க மாட்டார்கள், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதெல்லாம் குலதெய்வம் இல்லை அல்லது தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். தெய்வ நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போன வேகத்துக்கு ஒரு மன நிம்மதி ஏற்பாடா அப்படிங்கிற ஒரு சிந்தனை, காசு பணத்துக்கு குறைவு இருக்காது, தேவையற்ற மருத்துவ செலவு வராது, மன சங்கடங்கள் ஏற்படாது, எந்த நேரமும் ஒரு நறுமணம் அப்படிங்கிறது அந்த வீட்டை சுத்தி இருந்துட்டே இருக்கும். வளர்ப்பு பிராணிகள் இருந்தால் அவைகள் ஆரோக்கியமாக இருக்கும். செடிகள் நட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த செடிகள் ஆரோக்கியமா இருக்கும். இந்த செடிகள் தேவையில்லாம கருகி போறது, தண்ணி ஊத்தின்னு இருந்தாலுமே சரி வேர்க்கரையா முடிச்சு. துளசி செடி வச்சிருப்பா, காரணமே இல்லாம அந்த துளசி மாடத்துல அந்த துளசி செடி கருகி போயிடும். இதெல்லாம் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இதை விட மிக முக்கியமானது, நம்ம விளக்கேத்திட்டு அப்பதான் போயிடும், இந்த விளக்கு அணைஞ்சு போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் இல்லை இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.